வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இங்கு அவர்களுக்கு சமமாக கேட்கக்கூடிய ஞானம் பொருந்திய இங்கு கூடியிருக்க அனைவருக்கும் இந்த மேடைக்கு இந்த ஆசை உரைக்கு நான் தகுதி வாய்ந்தவனா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆசி என்னும் பொழுது அது தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் சரியான முறையில் இது செய்கிறவர்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அவர்களை பார்த்து மிகுதி சமூகமும் அவர்களுடைய வழிமுறையில் பின்தொடர்ந்து அவர்கள் எங்கள் பொதுவான இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு உதவ வேண்டும். இந்த அடிப்படையில் உங்கள் முன் நான் ஓரிரு வார்த்தை, இந்த புத்தகத்தை பற்றி நான் கலைக்க வரவில்லை, நான் இன்னும் படிக்கவில்லை, அதுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன். ஒரு இளைஞன் எடுத்த முயற்சி அது வெற்றி அடைய வேண்டும். இளையோர் கையில்தான் எங்களுடைய எதிர்காலமும் நிகழ்காலமும் மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது. இளைஞர்கள் எடுக்கிற எந்த விடயமாக இருந்தாலும் நமது விடுதலையை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் காதலையும் வீரத்தையும் சேர்த்து 2 புத்தகங்களாக இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இளையோர்கள் மத்தியில் இது ஆழமாக விதைக்கப்பட்டு இதில் உள்ள கருத்துகள் எங்களுக்கு விடுதலைக்கு உண்டு சக்தியாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இவர்கள் எழுப்பக்கூடிய எத்தனையோ விடயங்களில் சிலவற்றில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பது உண்மை. ஏனென்றால் நாங்கள் விமர்சனம் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் சில வேளை அதே பிள்ளைகளை விட வைக்கிறோம். ஸோ எல்லாரும் மனிதர்கள். ஆனவடியா பிழை விடாதவர்கள் மனிதர்களாக இருக்க முடியாது. ஆனவடியா அந்த பிழைகளை மன்னித்து அந்த அங்கீகாரம் என்பது எங்களுக்கு தமிழீழத்துக்கு அங்கீகாரம் வேண்டும். தமிழீழம் என்ற ஒரு நாடு நிரூபிக்கப்பட்டு விட்டது, உலகத்துக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு நாங்கள் எல்லாருமாக கொடுத்த விலையோ உலக போராட்ட வரலாறுகளில் எந்த போராட்டத்துக்கும் சமமானது அதுக்கு கூடினதே ஒழிய குறைந்ததல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த அங்கீகாரத்துக்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த இனமும் இயங்கி நிற்கிறது. முதலில் நாங்கள் எங்களை அங்கீகரிப்போம், எங்களுக்குள்ளே இருக்கிற வளங்களை அங்கீகரிப்போம். எங்களுடைய அரசியல் பலம், ராஜதந்திர பலம், பொருளாதார பலம், சட்ட ரீதியான நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களையும் அங்கீகரிப்போம். அதுக்கு ஒன்று சக்தியாக இருப்போம். போற்றி புகழ்ந்து மற்றவர்களை அங்கீகரிப்பதன் மூலம் மற்றவர்கள் எம்மை பார்த்து எமக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்க வழிபடுவார்கள். அந்த வகையில் வன்னிமைந்தனின் இந்த முயற்சியும் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறதுக்காக இங்கு மேடையில் அமைந்திருக்கும் அறிஞர்கள் நிச்சயமாக பாராட்ட. நல்ல ஒரு முறையில் இது நடக்குது. சரியான வழிகாட்டல் அவருக்கு இருக்குது. இளையோர்கள் அவருடைய முன்னுதாரணத்தை பார்த்து எங்களுடைய விடுதலை நோக்கி நடைபெறுவார்கள் என்று நம்பி வாழ்த்துக்களை சொல்லி தமிழரின் தாகம் தமிழர் தாயம். நன்றி, வணக்கம்.